பி ரெடி. மத்தேயு 24:44 ஆயத்தமாயிருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏசாயாகமம் 2:4 They shall beat their swords into plowshares and their spears into pruning hooks. அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். ஏசாயாகமம் 2:4. இப்பொழுது ஒலிம்பிக்ஸ் நடந்தது. எந்த ஊர்ல நடந்தது? ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு. ரியோ. வெரி குட், ரியோ. அந்த ஊரு அர்ஜென்டினாவுக்கும் பிரேசிலுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஊர், ஒரு நாடு. அந்த ரியோவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக அதிசயம் என்ன தெரியுமா? இயேசு சுருவம் ஒண்ணு மிகப்பெரிய மலை மீது அதன் மேல உயரமா வச்சிருப்பாங்க. இயேசுனுடைய ஒரு சுரூபம். அது எப்படி செஞ்சாங்க தெரியுமா? இந்த ரெண்டு நாட்டுக்கும் சண்டை. அர்ஜென்டினா நாட்டுக்கும் பிரேசில் நாட்டுக்கும், ரெண்டு கிறிஸ்துவ நாடு தான். ஒருவேளை சண்டை யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா கிறிஸ்துவங்களுக்கு தான் இருக்குமோ தெரியாது. அது அடுத்த காலம், அடுத்த பட்டிமன்றம் வைக்கலாம். இப்ப அர்ஜென்டினா நாட்டுக்கும் பிரேசில் நாட்டுக்கும் சண்டை. எப்படி பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை இருந்துட்டு அந்த மாதிரி சண்டை. ஒருத்தர் நான் அடிக்கிறம்பார், நீ அடிக்கிறம்பார் அப்படின்னு சொல்லி ஒரே கலவரம். ரெண்டு பக்கமும் கிறிஸ்தவங்க தான், ரெண்டு பக்கமும் ஃபாதர் இருக்கிறாங்க, பிஷப் இருக்கிறாங்க. சொல்றாங்க சமாதானம் சமாதானம். அட போ, வாய முடிக்கிட்டு போ. இப்படிதானே நம்ம சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் வந்தா, அது ஃபாதரா இருந்தா என்ன, சாமியாரா இருந்தா, மாமியாரா இருந்தா என்ன, வாய முடிக்கிட்டு போ அப்படித்தானே திட்டுவோம். அப்படின்னு யாரு பேச்சையும் கேட்கல ரெண்டு பக்கமும். அப்ப ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஆயர்கள், குருக்கள், கணையெல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெபம்தான் இவர்களை ஒன்று சேர்க்க முடியும், மாற்று வழி கொடுக்க முடியும். ரெண்டு பேரும் ஜெபிக்கிறாங்க. கடைசியில ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்துடுறாங்க. என்ன சமாதான உடன்படிக்கை தெரியுமா? ரெண்டு நாடும் தங்களுடைய போர் தளவாடங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி அதெல்லாம் உருக்கி செய்யப்பட்டதுதான் இயேசுனுடைய சுரூபம். இனிமேல் நாம் சண்டை போடக்கூடாது. சண்டை போடுவதாக இருந்தால் அந்த சுரூபத்தை பாருங்கள். நாம் ஒப்பந்தம் செய்து கொண்டோம், இனி நாம் சண்டையிட மாட்டோம். நம்முடைய போர் தளவாடங்களை எல்லாம் இயேசுனுடைய சுரூபமாக மாற்றி இருக்கிறோம். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு. ஆகவே அவரை நம்முடைய போர்க்கருவிகளால் உருவாக்கி இருக்கிறோம். இனி நமக்குள் சண்டை இருக்கக்கூடாது. சண்டை இல்லை. இப்ப ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நடந்தது, பாராட்டு, மகிழ்ச்சி. இப்ப பாருங்க, இசையாகமும் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரிவாள்களாகவும் அடித்துக் கொள்வார்கள். எவையெல்லாம் சண்டைக்கு பயன்படக்கூடிய கருவிகளோ அவைகள் எல்லாம் ஆக்கப்பூர்வமான கருவிகளாக மாற்றிக்கொள்வார்கள் என்று வேதம் சொன்னது அங்கு நிறைவேறியது. அப்படித்தான் இன்னைக்கு இருக்கணும். அன்று இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரை, சிந்தனை, தியானம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போறோம். ஆங்கிலத்திலும் சொல்லுவேன், தமிழ்லையும் சொல்லுவேன், கொஞ்சம் விளக்கமும் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. People are unreasonable, illogical and self-centered. Love them anyway. Just do it anyway. If you do good, some will accuse you of selfish motives. Do good anyway. மக்கள் அற்ப மதியுள்ளவர்களாகவோ கூறிய அறிவில்லாதார்களோ சுயநலம் உள்ளவர்களாகவோ இருப்பர். எனினும் அன்பு செய்யுங்கள். நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர். இருப்பினும் நல்லது செய்யுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நான் கதையும் ஓமானமும் சொல்லலாம், நேரம் இருக்காது. இந்த இரண்டாவது பாயிண்ட்டுக்கு மட்டும் சொல்றேன். நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர்.
நல்ல உதாரணம் சொல்லிட்டா, கிராமப்புறங்களில் அந்த காலத்துல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, எல்லாம் ஆடு மாடு மேய்க்க போயிடும். அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுது, டீச்சர்ஸ் வாத்தியார்கள்லாம், யோ நீங்க போய் அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்கயா, அவங்கள சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பள்ளிக்கூடம் படிப்பு சொல்லி கொடுங்கயா என்று சொல்லுவாங்க. அப்ப வாத்தியார்களுக்கு படிப்பு சொல்றது மட்டும் இல்ல, வயக்காட்டுக்கு போய் அதாவது ஆடு மாடு மேய்ச்சிருக்கோம் அவெல்லாம் சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி நல்ல புத்தி சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு வரணும். நல்லது தானே? யாருடைய நல்லதுக்காக வாத்தியார் செய்யறாரு? பிள்ளைங்க நலனுக்காக கற்கணும்னு தானே. அந்த அம்மா அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பாடுறா இவன் சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு என் புள்ள பொழப்பையும் கெடுக்கிறான், இவன் பாத்தீங்களா, இவன் சம்பளம் வாங்கணும்ட்டு என் புள்ள பொழப்பையும் கெடுக்கிறான். புள்ள பொழப்பு என்ன? கலெக்டர் ஆஃப் ஆடு மாடு மேய்த்தல், அவர் பொழப்ப கெடுத்துட்டாங்க. என்ன அறிவீனம் பாத்தீங்களா? ஆகவே நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர். எவ்வளவு உண்மை தெரியுமா? இது ஒரு சின்ன உதாரணம், நிறைய சொல்லலாம். தனக்குள்ளார இருக்கும், அதை வெளிப்படுத்தாமல் கர்சனம் கட்டிக்கிட்டு அழுவது, கட்டுசோறு புட்டுக்கிட்டு அழுவதுன்னு அப்படியே நடிப்பதுதான். நல்லது செய்தாலும் சுயநலம் என்று குறை கூறுவர், எனினும் அன்பு செய்யுங்கள். If you succeed, you win false friends and true enemies. Succeed anyway, just do it anyway. The good you do today may be forgotten tomorrow. Do good anyway. வெற்றி பெற்றால் போலி நண்பரும் உண்மையான எதிரிகளும் உருவாகுவார்கள். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. எனினும் வெற்றி பெறு, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய், செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய். ஐயோ நான் இவ்வளவு செஞ்சனே அவ்வளவு செஞ்சனே ஒன்னு எதிர்பார்க்காத. எனக்கு பால பாடம் இளம் குருமணத்தில் கற்றுக் கொடுத்த பாடம் அருள் தந்தை ஜோசப் எத்தக்குழி சாமிகள், என்னுடைய ரெக்டர் சாமியார், நல்ல புத்திமான், உடம்பு நாளும் சரியில்லை, அவதான் செமினார் ரெக்டரா போட்டாங்க. அடிக்கடி அவருக்கு ஆஸ்மா வரும். ஆனா என்ன ஞானம், லத்தீன் பழமொழி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அப்ப எங்க மண்டையில புரியாது. அப்ப சொல்லுவாரு, பிள்ளைங்களா கத்துக்குங்கப்பா, இதெல்லாம் ஆழ்ந்த ஞானம், இப்போ உங்களுக்கு புரியாது, பின்னாடி புரியும் என்று அப்பவே இளமையிலே எங்களுக்கு பல இந்த ஆழ்ந்த கருத்துக்களை லத்தீன் பழமொழிகளை விவரித்து சொல்வார், ஆங்கிலத்தில் சொல்வார், திருச்சபையுடைய சரித்திரத்தை சொல்லுவார், அவருடைய அனுபவத்திலே குருக்களுடைய அனுபவத்திலே சொல்வார். நான் அடிக்கடி மறைவுகளை சொல்லியிருக்கிறேன். நம்ம மேட்ராசனம் தான், உனக்கு பேர் சொன்னா ஒண்ணு குறைஞ்சு போறது கிடையாது, நடந்தது தானே, உண்மைதானே. மேல் சித்தாமூர்னு ஒரு பங்கு, அந்த பங்குல ஒரு வெள்ளக்கார சாமியார் பங்கு சாமியாரா இருந்தார். நெத்தி உயர்வை நிலத்துல விட உழைச்சார், பங்குக்கு பாடுபட்டார், எல்லாம் செஞ்சார். சொல்ல வேணும், நிச்சயமா செஞ்சார். ஒரு குடிகாரன் வந்தான், அவன் கடாமுடான் கெட்ட வார்த்தையார சொல்லி திட்டி, நீ என்னத்த செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டான். கெட்ட வார்த்தையெல்லாம் மறந்துட்டாரு சாமியார். என்னத்த செஞ்சிட்ட அப்படின்றது சுட்டு அவருக்கு ஆள் காயமாக மாறியது. அது எவ்வளவு தூரம் காயமா மாறிச்சுன்னா, அவர் அப்படியே பைத்தியக்காரன் ஆயிட்டாரு. பைத்தியக்காரனாகி வெல்லிங்டன்ல அவங்களுக்கு ஒரு ஊட்டியில வெல்லிங்டன் ஒரு ஏரியா இருக்குது. இப்ப என்னுடைய கிளாஸ்மேட் தான் அங்க பங்கு சாமியார் இருக்கு, அங்கதான் போயிட்டு வந்தேன் நான் ஒரு 6-8 மாசத்துக்கு முன்னாடி. அந்த ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்த்தோம். இங்கதான் அவங்க ஆஸ்பத்திரி, அவங்க அனுப்பி வச்சாங்க. இந்த வெறி நாய் கடிச்சா நாய் மாதிரியே கடிச்சு குலைச்சு சாவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எப்படி செத்தார்னா, என்னத்த செஞ்சிட்ட என்னத்த செஞ்சிட்ட என்னத்த செஞ்சிட்ட சொல்லி சொல்லி செத்து போயிட்டார். அப்ப எத்தக்குழி சாமியார் என்ன தெரியுமா சொன்னாரு, அன்பார்ந்த மாணவர்களே, நீங்க பிற்காலத்தில் பங்குகளில போய் உழைப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, நிறைய செய்வீங்க, நன்றியை எதிர்பார்க்காதே, நன்றியை எதிர்பார்க்காதே. நீ வாட்டும் கடமை செஞ்சுக்கிட்டே இரு. அவங்க பாராட்டினாலும் சரி தூட்டினாலும் சரி, உனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன், உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னவோ அதை செய். இளம் வயதில் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் எதுவரையிலும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன். ஆகவே என்ன திட்டினாலும்
அப்படி திட்டு திட்டு ஓடுறதா இருந்தா முதல் 2 மாசமே அறியாம எனக்கு வேணான்னு ஓடி இருப்பேன். அம்மா சாமி வேணாண்டா சாமி எனக்கு இந்த தலைவலி இல்ல, நிலைத்து நிற்பேன். அந்த பாடம் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது இங்க மட்டும் இல்ல, எல்லா பங்குகளிலும். மற்ற பங்குகள் அப்படியே ரோஜா பூவா, எல்லா இடத்திலும் முள்ளு உண்டு, வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு. பிரச்சனைகள் உனக்கு எப்பொழுதும் ஒரு இடைக்கல் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, இடையூறாக தாண்டி செல். வெற்றி பெற்றால் போலி நண்பர்கள் அப்படியே வந்து கூட கும்பிடு கொடுப்பாங்க. எத்தனை கூட கும்பிடு. யாரெல்லாம் வந்து காலை தொட்டு கும்பிடுறாங்களோ ஜாக்கிரதை, காலை வாரிடுவான்னு அர்த்தம். அது காலை தொட்டு கும்பிடாத, காலை தொட்டு கும்பிடுறோம்லாம் காலை வாடுறான்னு அர்த்தம். நிச்சயமா மரியாதை மனசுல இருந்தா போதும், மனசுல கும்பிடு, நன்றி சொல்லு, போதும். இந்த கூட கும்பிடு எல்லாம் வேணாம். போலி நண்பர்கள், உண்மையான எதிரிகள் கண்டிப்பா வருவான். எதிரிகள் இருப்பான். எப்படா இவரை தொலைக்கலாம், எப்படா ஆய கட்டலாம், ஏதாவது ஒரு வழி. மொட்டை கடிதாசி எழுது, அது பண்ணு, இது பண்ணு, பேரக்கெடு, போஸ்டர் அடி, நிறைய நடக்கும் இல்லையா? நினைச்சு பாருங்க. மொட்டை கடிதாசி எழுதுறதுல விற்பனர்கள் எப்படி எழுதுவாங்க தெரியுமா? நான் நினைச்சுக்கேன், அடப்பாவி இவ்வளவு மூளை வச்சிருக்கிறிய, ஒரு ஆக்க காரியத்துக்கு பயன்படுத்தண்டா. உதாரணமா நம்ம கோயில் முன்னாடி அவன் கொண்டு வந்து போஸ்டர் போடுறான். நானும் என்னென்னவோ சொல்லி பாக்குறேன். ராத்திரி கூட ஒருத்தர் சொல்ல, அந்த வேலி மேல கயிறு படக்கூடாது, ஏற்கனவே வேலியை உடைச்சிட்டீங்க, லைட்டை உடைச்சிட்டீங்க, செவுறு வேற உடஞ்சிருக்குது. இல்ல சார் நான் போட மாட்டேன் சார் அப்படின்னு அடிக்கிட்டே சொல்றான். எப்படி இருப்பான்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மகராசி போடுற மகாராசா பெரிய தாதா அவனை தடுத்து நிறுத்த ஒரு போலீஸ்க்கு ஒரு கடிதாசி எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க கோயில் முன்னாடி அவன் போடுறான், இவனை நிறுத்து, தடை உத்தரவு செய்ய பார்ப்போம். 10 நாள் அந்த லைட் எரியாது, ஹைமாஸ் லைட் எரியாது, எழுதி போட்டு எரிய விட பார்ப்போம். இதெல்லாம் செய்யறதுக்கு துப்பு கிடையாது. மொட்டை கடிதாசி, மேட்டானியாருக்கு மொட்டை கடிதாசி, பங்குசாமியாருக்கு மொட்டை கடிதாசி, எல்லாத்துக்கும் மொட்டை கடிதாசி. மொட்டை கடிதாசிக்கு முதலிடம் எது தெரியுமா? தமிழ்நாடு தானா. நுன்சியோ ஆபீஸ்ல மொட்டை கடிதாசிக்குனே ஒரு பெரிய ஃபைல் வச்சிருக்காங்களாம். யாரையும் பிஷப் ஆக்க விட மாட்டாங்க. இந்த பாதரா போச்சு அவ்வளவுதான், இந்த ஜாதிக்காரன் அவன் மேலே எழுதுவான். இந்த சாமியார் பிஷப் ஆகணுமா, போச்சு இவன் மேலே மொட்டை கடிதாசி போகும். எவனும் ஆக்க முடியாது. என்ன பண்ணுவார்னு தெரியல. அவருக்கு தமிழும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வத்திக்கான்லயே ஒரு டிபார்ட்மெண்ட். போப்பானவருக்கும் மொட்டை கடிதாசி போகுது. எதிரிகள் உருவாகுவார்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய். செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய். செய்த நன்மை மறந்து போவாங்க. நீ 1000 செய், 1000 செய். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஏய் நான் உங்களுக்கு ரொட்டி கொடுத்தேன்டா, மீன் கொடுத்தேன்டா, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஏய் தொழுநோய் எழுத குணமாக்குறேன்டா, சிலுவையில் அறையும், சிலுவையில். அதெல்லாம் கிடக்குது பழைய கதை. இயேசுக்கே அப்படி, நமக்கு எப்படி? செய்த நன்மை மறந்து போனாலும் நன்மை செய். Honesty, frankness may make you vulnerable. Be honest anyway. What takes an year to build may be destroyed overnight. Build it anyway. நேர்மையும் நீதியும் காயப்படுத்தும், எனினும் நேர்மையாயிரு. ஒரு வருடம் முயன்று கட்டியது ஒரே நாளில் அழிக்கப்படும், எனினும் கட்டி எழுப்பு. பல காரியங்கள், பல காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நன்மை செய்பவர்களுக்கும் இரத்த கண்ணீர் வடிப்பார். அதைத்தான் இயேசு இரத்த வியர்வை வியர்த்தார். கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கிறார். ஐயோ இவ்வளவு வேதனைப்பட வேண்டுமா? இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன்? எனது ஜனமே, எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல். மாஞ்சு மாஞ்சு பாடுறமே பெரிய வெள்ளிக்கிழமை சங்கீத வசனத்தை. இயேசு அதை பார்த்துதானே ரத்த வியர்வை வியர்த்தார். ரத்த வியர்வை எப்போது வரையும்? நம்ம மேல் மூச்சு கீழ் மூச்சு எப்ப வாங்குறோம்? ஓடும் போது, ஒடியாடும் போது, பலமான வேலை செய்யும் போது, அல்லது படியேறும் போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. இன்னும் அதிகமாக வேலை செய்யும் போது வியர்வை வேர்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே வேதனை அதிகரித்தால் ரத்தம் வியர்வை முத்துக்களாக வரும். ஒரு சிஸ்டர், அமெரிக்கன் சிஸ்டர், சைனாவில் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல மாட்டிக்கிட்டாங்க. கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அவருக்கு சொல்லலாம் வேதனை கொடுத்து, கிறிஸ்துவர் என்பதனால் வேதனை கொடுத்து சாகர நிலைக்கு வந்த பிறகு அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாங்க, சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவரு அப்படியே
தளர்ச்சியுற்று அப்படியே கிடக்குறாங்க, எலும்பும் தோலுமா. சாகல. ஆனா 15 நாளைக்கு ஒரு தடவை உடம்பெல்லாம் அப்படியே முத்து 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 முத்தா ரத்தம் வேர்க்கும், கையில வேர்க்கும், உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் ரத்த முத்துக்களாக இருக்கும். ஒண்ணு உடம்புல இருக்கும், இல்ல உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்கும். டாக்டர்கள் ஆராய்ச்சி பார்க்கறாங்க, என்ன இது, ஏன் ஏற்படுகிறது சொல்லுங்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு திடீர்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருது, நான் பட்ட கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்பட்டேனே அப்படின்னு நினைக்கும் பொழுதே எனக்கு இப்படி உடலில் ரத்த வியர்வை. இப்ப தெரியுதா இயேசுக்கு ஏன் ரத்த வியர்வை வந்ததுன்னு? எவ்வளவு கஷ்டம் அடுத்த நாள் படணும் அப்படி ஞான திருஷ்டியில பாக்குறார். இவ்வளவு நான் பட்ட ஆகணுமா? என்ன அப்பா மேல இருக்கிறிய, இது நியாயமா? உன் சொல் பேச்சு கேட்டு வந்தனே, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் சொன்னாரா? உமது சித்தம் எனது பாக்கியம், உமது சித்தத்தை நிறைவேற்றுவேன். கடைசி வரைக்கும், சிலுவையிலே தொங்குகின்ற வரைக்கும், ஆண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்றினேன், எல்லாம் நிறைவேறிற்று. வாழ்ந்து காட்டினார் அல்லவா இறைமைந்தன். ஆகவே நேர்மையும் நீதியும் காயப்படுத்தும், எனினும் நேர்மையாயிரு. ஒரு வருடம் முயன்று கட்டியது ஒரே நாளில் அழிக்கப்படும், எனினும் கட்டி எடுப்பு. அதனால மக்களை நான் நிறைய வாழ்க்கை உதாரணங்களை கொடுக்க முடியும், ஏன்னா அவளுக்கெல்லாம் நேரமும் இல்லை. ஒரு சிலருக்கு அது என்னடா இது இதையே சொல்லிட்டு இருக்கிறார் அப்படி கொஞ்சம் இடர்கள் படுவீங்க, அதனால விட்டுறேன். நிறைய சொல்ல முடியும் வாழ்க்கை அனுபவங்கள், அது நடந்த அனுபவங்கள் என்பதனால் அது பொய் அல்ல, புனஞ்சரை அல்ல, நடந்தவர்கள் நிறைய சொல்ல முடியும். ஆனால் அவர்கள் எல்லாம் உண்மை. Time is too slow for those who wait, too swift for those who fear, too long for those who grieve, too short for those who rejoice, and for those who love, time is not. காத்திருப்போருக்கு காலம் மிகவும் மெதுவாக இருக்கும், பயப்படுகிறவர்களுக்கு அது வேகமாக இருக்கும், அறிகிறவர்களுக்கு காலம் மிக நீண்டிருக்கும், மகிழ்ச்சியில் இருப்போருக்கு அது மிக குறுகியதாக இருக்கும், ஆனால் அன்பு செய்கிறவர்களுக்கு காலமே இருப்பதில்லை. கடமைகளை கவனமுடன் செய்யவும், கனிவுடன் செய்யவும், கருத்தாய் செய்யவும் வரம் தாரும். எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா பாருங்கள். கடமைகளை கவனமுடன் செய்யவும், கனிவுடன் செய்யவும், கருத்தாய் செய்யவும் வரம் தாரும். இந்த கடமைகளை இப்படி செய்ய வேண்டும், ஏனோ தானோ என்று அல்ல, நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டு அல்ல, முகம் கோணிக்கொண்டு முறுமுறுத்துக் கொண்டு அல்ல, இனிய முகத்துடன் நம் கடமைகளை செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். Jesus came in history, comes in mystery, will come again in glory. இந்த வார்த்தைகளை மனத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இயேசு சரித்திரத்தில் வந்தார், அருட்சாதனங்களில் வருகிறார், மாட்சியோடு மீண்டும் வருவார். அதுதான் இந்த திருவருகை காலம். 6 பாவங்கள் இந்த காலத்தில் நாம் கருத்தில் கொண்டு அவைகளை தவிர்க்கவும் சூழ்நிலைகளை விலக்கவும் வேண்டும். கரௌசிங் களியாட்டம், ட்ரங்கன்னஸ் குடிவெறி, லஸ்ட் காமவெறி, குவாரலிங் சண்டை சச்சரவு, ஜலசி பொறாமை, இவைகள் எல்லாம் தவிர்த்தல் வேண்டும். We need the watchful eye, expectant heart. எதிர்பார்க்கும் இதயத்திற்கு உறங்காத உள்ளம் நமக்கு தேவைப்படுகிறது. பிரிக்கின்ற சுவர்கள் இடிக்கப்பட வேண்டும், இணைக்கின்ற பாலங்கள் எழுப்பப்பட வேண்டும். இணைக்கின்றவைதான் இனிக்கின்றவை, உறவை பிரிக்கின்றவை இன்பத்தை பறிக்கின்றவை. எத்தனை மனிதர்களோ அத்தனை உலகங்கள் என்பது மனிதனின் வேதனை. எத்தனை மனிதர்களோ அத்தனை பேரும் உறவினர் என்பது அவனது சாதனை. ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, முது மக்களாகிய நாங்கள் இந்த திருவருகை காலத்திலே செவிமடுத்த அருள் வாக்கு, அதை எங்களுக்கு விளக்கி கொடுத்த மறையுரை, இவைகளின் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி அதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் மனத்திறனையும் மனத்தெளிவையும் மனத்துணிவையும் தந்து ஆசீர்வதியும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.